சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி தனது தோழி மற்றும் அவரது ஆண் நண்பருடன் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்த 2 நபர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஏ கேட்டகரி ரவுடியான பாலாஜி என்கிற காக்கா பாலாஜி மற்றும் சிவசேனா கட்சி நிர்வாகி தாமோதரன் பெருமாள் ஆகியோர் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் 9ஆம் தேதி நள்ளிரவு தனது இருசக்கர வாகனத்தில் 17 வயது தோழியான சிறுமி மற்றும் 14 வயது சிறுமியுடன் சொந்த ஊரான மதுராந்தகம் அருகேயுள்ள பகுதிக்கு சென்றிருக்கிறார். அப்போது தேவத்தூர் அருகே 2 பேர் மது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் சிறுவன் மற்றும் சிறுமிகள் சென்ற இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்திருக்கிறார்கள். பின்தொடர்வதை அறிந்த சிறுவன் அச்சத்தில் இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டியதாக கூறப்படுகிறது. இருசக்கர வாகனத்தில் துரத்தி வந்த இருவர் அத்திவாக்கம் பகுதியில் சிறுவர் மற்றும் சிறுமிகள் வந்த வாகனத்தை கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சிறுவன் சிறுமிகள் வந்த இருசக்கர வாகனம் நிலைத்தடுமாறி கீழே விழுந்துள்ளது. மூவரும் கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சிறுவனையும் சிறுமியையும் அடித்து விரட்டிய கொடூரர்கள் 14 வயது சிறுமியை அத்திவாக்கம் ஏரி பகுதிக்கு தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் பயங்கரத்தில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நள்ளிரவில் அலறி துடித்த சிறுமி இரவு முழுவதும் கொடூரன்களால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அட்மிட் செய்யப்பட்டார். அரசு மருத்துவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்து மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில்தான் ஆவடி அருகே பதுங்கியிருந்த கூடுவாஞ்சேரி காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான பாலாஜி என்கிற காக்கா பாலாஜியை அதிரடியாக கைது செய்தனர். ஏ கேட்டகரி ரவுடியாக கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் வலம் வந்த பாலாஜி மீது கொலை முயற்சி, திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. மேலும் பாலாஜி கடந்த ஜனவரி மாதத்தில் கூடுவாஞ்சேரி மதுபான கடை ஒன்றில் மது அருந்த வருபவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தபோது அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் காவலர்களை தகாத வார்த்தைகளால் பேசியதும் இதனை வீடியோ எடுத்த செய்தியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவமும் அரங்கேறியது. பின்னர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய கூடுவாஞ்சேரி போலீசார் பாலாஜியை செங்கல்பட்டு மாவட்ட சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்து வெளியே வந்த பாலாஜி 14 வயது சிறுமியிடம் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டதாக தற்போது கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் காக்கா பாலாஜி அளித்த தகவலின் அடிப்படையில் பாலாஜியுடன் சேர்ந்து சிறுமியிடம் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டது மாரிப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவசேனா கட்சி நிர்வாகியான தாமோதரன் என்கிற தாமோதர பெருமாள் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் தாமோதர பெருமாளை கைது செய்தனர். தாமோதர பெருமாள் சிவசேனா கட்சியின் இளைஞர் அணியில் ஒன்றிய பொறுப்பாளராக உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோவிலில் நகை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட தாமோதர பெருமாள் செங்கல்பட்டு மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட போது காக்கா பாலாஜியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் சிறையில் இருந்து வெளியில் வந்த பின்னர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட முடிவெடுத்து சம்பவ தினத்தன்று மதுராந்தகம் அருகே இருவரும் கூட்டாக மது அருந்தி இருக்கிறார்கள். அப்போது நள்ளிரவு நேரத்தில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 2 சிறுமிகளுடன் சிறுவன் செல்வதைக் கண்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்று வாகனத்தை கீழே தள்ளி 14 வயது சிறுமியை மட்டும் அத்திவாக்கம் ஏரி பகுதியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இந்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை செய்து மதுராந்தகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் இதுபோன்ற குற்றவாளிகளை காவல்துறையினர் கண்காணித்து விசாரணை செய்து ஆவணங்களை சேகரித்து அவர்கள் மீது உள்ள வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். அதாவது இதுபோன்ற குற்றவாளிகளால் குற்றம் நிகழ்ந்த பிறகு அவர்களை கைது செய்வது மட்டும் காவல்துறையின் கடமை அல்ல.
அவர்களுக்கு நிரந்தரமாக தண்டனை வாங்கி கொடுத்து அவர்களால் மீண்டும் யாரும் பாதிக்கப்படாமல் தடுப்பதுதான் காவல்துறையின் முக்கிய பணி. ஆனால் போலீசார் முறையாக விசாரிக்காமல், ஆவணங்களை திரட்டாமல், அலட்சியமாக செயல்பட்டு சரிவர குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் இருப்பதால் நீதிமன்ற பிணையில் இருந்து வெளியில் வந்து இதுபோன்று மீண்டும் மீண்டும் தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சம்பவம் நடைபெற்ற இடம் அடர்ந்த காட்டுப்பகுதி என்பதாலும் 2 காவல் நிலைய எல்லைகளுக்கு இடையே இந்த பகுதி இருப்பதன் காரணமாகவும் போலீசாரின் ரோந்து பணி இந்த பகுதியில் இல்லை என்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து வருகிறது. எனவே குற்றங்கள் நிகழ்ந்தால் குற்றவாளி மீது பழியை போட்டுவிட்டு காவல்துறையினர் தப்பிக்க கூடாது. தங்களது கடமையை சரியாக செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் சத்யசீலன் மற்றும் செங்கல்பட்டு செய்தியாளர் அற்புதராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.